தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடும். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்த முதல்ல பாடுறதுக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் தமிழ்த்தாய் வாழ்த்த பாடுறதுக்கான அரசாணையை நிறைவேற்றினாங்க. அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம், என்ன மாதிரியான விஷயங்கள் இது தொடர்ந்து இது சம்பந்தமாக நடந்தது? இன்றைக்கி சட்டமன்றத்தில் அதாவது ஒரு எமோஷ்னலாக இன்றைக்கி மாற்றிடலாம். பொதுவாக தமிழ்னு பேசுனா ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சிந்தனை இருக்கும், உணர்ச்சி வசப்படுவாங்க. அப்படின்றதுனால இன்றைக்கி தாவேகா இன்றைக்கி அவங்களுடைய அந்த ரீல் சினிமாவில் இன்றைக்கி எமோஷ்னல் அந்த சீனை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. எமோஷனல் காட்சிகளை எப்படியாவது கொண்டு வந்துடலான்னு. இப்போ குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர் பேசுனதை குறிப்பிடணும். அவர் எங்கே பேசினாலும் விஜயை என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்த்தாயின் தலைமகனான மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரலாற்றில் இடம்பெறுவார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த தமிழ்த்தாயின் தலைமகன் விஜய் அப்படின்னா இப்போ நம்மளாம் யார்? நம்மெல்லாம் சோதா பிள்ளைங்க, அவர் தான் தலைமகனா. இதுக்கு சட்டமன்றத்தில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. வெளியே பேசுகிறது கூட நீங்கள் விட்டுறலாம், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே கேட்கணும்ல. அப்போ இங்கே பிரச்சனை என்ன? மரபுப்படி இது பேசக்கூடாதா? இல்லை, மரபுப்படி நீங்கள் என்ன வேணால் பேசலாம். மானே தேனே பொன்மானே அப்படி என்ன வேணால் நீங்கள் பேசிக்கலாம். இப்போ பிரச்சனை என்னென்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும், அதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அப்படின்றதுக்கு கைதட்டுறதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ பேசும்போது விஜய்க்கு பாராட்டு தெரிவிக்கும் போது தான் கைதட்டு பறக்குது அதிகமாக இருக்குது. ஆமாம். இல்லை, பின்னால் கொஞ்சம் பேர் தயாராக இருத்தி வச்சுருக்குறாங்க. ஆமாம்மா, அது எப்போ விஜய் அப்படி சொல்லி இப்போ தமிழ்த்தாயின் தலைமகனான அப்படின்னு ஒரு பேசும்போதே விஜய் வணக்கம் சொல்கிறார். யாருக்கு? ராஜ்மோகனுக்கு வணக்கம் சொல்கிறார். அப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து ரெண்டாம் பட்சம்தான். தமிழ்த்தாயின் தலைமகனுக்கு வாழ்த்து தான் முதல் பட்சம். அது ஆளுங்கட்சிக்காரங்க எல்லாருமே அதை பேசுனாங்க. அதில் தப்பித்தவறி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எபிசோடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போகிறதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் வன்னியரசு கர்நாடகாவில் தனி கொடி இருக்குது, தமிழ்நாட்டுக்கு தனி கொடின்னு இப்படி ஆரம்பித்தார். உடனே சபாநாயகர் அதை கட் பண்ணுறாரு. இதற்கும் தீர்மானத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்கள் தீர்மானத்தை ஆதரிக்கிறீர்களா என்பதை மட்டும் பேசவும் இப்படின்னு சொல்கிறாரு. இது அவங்களுக்குன்னு இல்லை, எதிர்கட்சி தரப்பிலிருந்து பாமகவோ மற்ற தலைவர்கள் யார், கம்யூனிஸ்டுகள் அவங்க எல்லாமே இதை பேசுகிறாங்க. ஒன்றிய அரசு, பல்கலைக்கழகம், ஆளுநர் எல்லாமே பேசுகிறாங்க, தலையிடுறாரு. அப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் எதுக்காக கொண்டு வந்தார்? இப்போ இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள், அரசு நிறுவனங்கள், பொதுத்துறைகள் எல்லா நிகழ்ச்சியிலையும் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தானே பாடிட்டுருக்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் தீர்மானம் போட வேண்டிய அவசியம் என்ன? அடுத்தது, தீர்மானத்துக்கு எந்த சட்ட மதிப்பும் இல்லை. அது வெறுமனே தீர்மானம் தான். அது ஈழத்துக்காக போட்டாலும் சரி, நீட்டுக்காக கடந்த ஆட்சியில் போட்டாலும் சரி, அது நீங்கள் பொலிட்டிக்கலாக ஒரு மனதாக ஒரு ஒருமித்த குரலில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு காட்டுறது தவிர அது லீகலாக அதுக்கு எந்த வேல்யூவும் இல்லை. இல்லை, இதில் ஒரு கேள்வி. இப்போ தாவைக்க அரசாங்கம் நினச்சிருந்தா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்த முதல்ல பாடியிருக்கலாம் தானே? பாடியிருக்கலாம். ஒரு சுரணையுள்ள அரசாக இருந்திருந்தால் அதை பாடியிருக்கலாம். அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இப்போ இந்த தீர்மானம் எதுக்காக கொண்டு வந்தீங்க அதை பற்றி பேசணும்ல. அப்போ முதலமைச்சர் விஜய் வாசித்த தீர்மானத்தில் தமிழ் எவ்வளவு சிறப்பானது, தொல்காப்பியம் இருக்குது, திருக்குறள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு மானே பொன்தேனே அப்படின்னு பேசுகிறாரே தவிர இந்த தீர்மானத்தை எதற்காக கொண்டு வந்தோம்? ஒன்றிய அரசு என்ன மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருக்கிறாங்க, அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்தே மாதரம் பாடுங்க, அடுத்து தேசிய கீதம் பாடுங்க, நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில், நிகழ்ச்சியின் முடிவிலையும் அதே மாதிரி பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதன்படி ஆளுநர் இங்கே மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் பாடியிருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் முதலமைச்சராக பதவியேற்றார் இல்லையா, அப்பவும் அப்படி தானே பாடியிருக்காங்க. 3ஆம் இடத்துக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டது. இதை நாங்கள் ஆளுநரை கண்டிக்கிறோம், ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம்.
இனி இங்கே அது முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்கிறதா இருந்தால் இது தீர்மானத்துக்கு பதிலாக சட்டமாக கொண்டு வந்திருக்கணும் இல்லையா? இப்போ திமுக உறுப்பினர் பேசும்போது, முன்னாள் அமைச்சர் பேசும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு. அவர் எல்லா விஷயங்களும் அவர் ரொம்ப அதிகமாக பேசலை. தீர்மானத்தை ஆதரித்து விட்டு இதை சட்டமாக கொண்டு வந்தால் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ சட்டமாக கொண்டு வந்தால் என்ன பிரச்சனை வரும்? ஆளுநருக்கு அது ஓகே சொல்லணும். இல்லை அவர் திருப்பி அனுப்புகிறாரு, கிடப்பில் போடுறாரு அப்படின்னா இதை போய் இவர்கள் கேட்பதற்கு இவர்களுக்கு பயம், எதிர்க்கணும். ஆமாம், உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருந்தாலும் இவர்கள் போய் கேட்பதற்கு இவர்களுக்கு பயம். ரெண்டாவது, ஆளுநரோட சுமூகமான உறவு வைத்துக்கொள்ளுவோம், ஒன்றிய அரசோட சுமூகமான உறவு வைத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு இருந்தால் சட்டம் கொண்டு வந்தால் ஒன்றிய அரசோட சுமூகமான உறவு இல்லைன்னு ஆயிரும், ஆளுநரோடையும் சுமூகமான உறவு இல்லைன்னு ஆயிரும். அதுக்காக தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தீர்மானம் கொண்டு வந்த கான்டெக்ஸ்ட் என்ன? தமிழ்நாட்டில் இந்த மரபை மாற்றுவதற்கு ஆளுநர் வழியாக ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது. அதுதான் முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற விழாலே நடந்தது, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விழாலே நடந்துச்சு. இன்னும் ஒருபடி மேலே போய் அதனுடைய துணைவேந்தர் ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறாரு. இப்படி தான் பாடுவோம், மீறி யாராவது பிரச்சனை பண்ணிங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தமிழக அரசின் கீழ் பணியாற்றுகின்ற ஒரு துணைவேந்தரே அதை சொல்லுகிறார். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட் தானே முக்கியம். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை தீர்மானத்துலேயும் சொல்லலை, பேச வர்றவங்களையும் விடலை அப்படின்னா இவ்வளோ தானே அவங்க கெத்து. இப்போ தமிழுக்காக இவ்வளவு உருகிறவர்கள், தமிழுக்காக இவ்வளவு பேசுகிறவங்க. அடுத்து அப்புறம் விஜய் அவருடைய தீர்மானத்தில் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒன்றிய அரசினுடைய நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு, வந்தே மாதரம் பாடணும், தேசிய கீதம் பாடணும்னு வந்த பிறகு இவர் மோடியை போய் பார்த்தார் இல்லையா? பார்க்கும்போது அதில் நீங்கள் திருத்தம் செய்யணும்னு கேட்டாராம். அந்த நோட்டிஃபிகேஷனில் தாய் வாழ்த்தை முதல்ல மாநில பாடலை முதல்ல பாடணும் அப்படின்னு திருத்தம் செய்யுங்க அப்படின்னு அவர் கேட்டாராம். அவர் என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த திருத்தம் செய்யப்படலை அப்படின்றத தான் இங்கே அர்லேக்கர் பங்கேற்ற நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக நிகழ்வு காட்டுது. அப்படி திருத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியிருக்கலாம்ல. அப்போ ஒன்றிய அரசு அதை சட்டை செய்யவில்லை. மோடி விஜய் கெஞ்சினாலும் அவர் கண்டுக்கலை, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாருன்ற மாதிரி அவர் விட்டுட்டாரே தவிர, ஒன்றுமே எவ்வளோ பெரிய ஸ்டார் வந்திருக்கிறாரு, முதலமைச்சராக வந்திருக்கிறாரு, தமிழ்நாடே அவருக்காக காத்திருக்குது, அவர் சொன்னால் கேட்கலன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும், இந்த பயமெல்லாம் இல்லை. அவங்க இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, ஆளுநரால் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பழக்கத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இன்றைக்கி ஆளுநர்கிட்ட ஆரம்பிக்கிறது, நாளைக்கு மோடி, அமித்ஷா, எல்முருகன் வரைக்கும் அப்படி அவங்க பங்கேற்கிற நிகழ்வுகளில் இதை அவர்கள் செய்வார்கள். அடுத்து ஒரு பல்கலைக்கழகத்தில் பண்ணிட்டாங்க, இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு ஆளுநர் வராரு. இப்போ ஆளுநர் இந்த தீர்மானத்துக்கு கட்டுப்படணும்னு ஏதாவது இருக்கா? இந்த தீர்மானத்துக்கு தான் ஒன்றும் சட்ட ரீதியான எந்த பயனும் இல்லையே. அப்படி இருக்கும்போது ஆளுநர் எதற்காக இதுக்கு கட்டுப்படணும்? அவர் இன்னும் முறுக்குவோன்னு நினச்சிட்டு அதை மாற்றினாருன்னா இவர்கள் அதை எதிர்க்கின்ற நிலையில் இருக்கிறார்களா? அப்போ இந்த தீர்மானம் ஒரு வெற்று தீர்மானம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன கான்டெக்ஸ்டில் இதை கொண்டு வந்தோம்? ஒன்றிய அரசு அடுத்தது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது நோட்டிஃபிகேஷன் தான். அதுவும் நோட்டிஃபிகேஷன்றது என்னது? அதுக்கும் சட்ட ரீதியான நீங்கள் பின்பற்றி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. இல்லை, நம்ம பாடலையே முதல்ல பாடிடலாம், தாராளமாக பாடலாம், இப்போ எந்த தடையும் இல்லை. அந்த நோட்டிஃபிகேஷனில் முதல்ல மாநில பாடல் பாடக்கூடாதுன்னு இல்லை அப்படியும் சொல்லலை. அப்படி சொல்லணும்ல, முதலில் மாநில பாடல் பாடக்கூடாது, முதல்ல தேசிய பாடல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்லி, ரெண்டாவதாக தேசிய கீதம் பாடணும், மூன்றாவதாக மாநில பாடல் பாடணும், இப்படியும் சொல்லலை. இல்லை, அவங்க சொல்லன்றது காரணம் டிஃபால்ட்டாக இதை தான் பாடுவாங்க அப்படின்றது மறைமுகமாக அவங்க சொல்ல வராங்க. அதுக்கு நம்ம இப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம். சரி, அதன்படி பார்த்தாலும் ஆளுநர் சொல்கிறத மீறி தமிழக அரசு பல்கலைக்கழக விழாவை அப்படி நடத்தியிருக்கலாம், துணைவேந்தருக்கு அழுத்தம் கொடுத்து அதை மாற்றிருக்கலாம். அப்படியெல்லாம் செய்யாமல் அங்கே தலை குனிந்து விட்டு, அங்கே தமிழுக்கு அவமானம் நிகழ அனுமதித்து விட்டு, அமைச்சர்களே அங்கே பங்கேற்க வேணான்னு சொல்லிட்டு, இப்படி தான் இவர்கள் நடந்து கொண்டார்களே தவிர, மற்றபடி இந்த தீர்மானத்தின் எந்த காலகட்டத்தில் இந்த தீர்மானத்தை ஏற்றுகிறோம், என்ன காரணம் அப்படின்னு எல்லாரும் பேசியிருந்தால் அதுதான் அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தத்தை ஆளுநருக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஏற்படுத்தும். எல்லாரும் கடுமையாக ஆளுநரை கண்டிக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றிய அரசு பிஜேபி மோடியை கண்டிக்கிறாங்க. அதனால் இனிமேல் இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம், பெருசு பண்ணினால்
தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்தை வந்து புறக்கணித்து விட்டார்கள், அதை அவமதித்து விட்டார்கள் பிஜேபின்னு சொல்லி நமக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க. நிச்சயம். அப்போ அந்த பயத்தை ஏற்படுத்தணும்னா இப்படி அதை நடத்தியிருக்கணும். நீங்கள் தீர்மானத்தை கூட கொண்டு வாங்க, சட்டமாக கொண்டு வந்தால் நீங்கள் அது பயப்படுறீங்க, ஓகே, உங்கள் பயத்தை புரிஞ்சிக்க முடியும், நீங்கள் ஒரு ஐயோ பாவம். சரி, தீர்மானத்தில் இப்படி பேசுகிறதையாவது நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா இப்போ விஜய் பேசுவார்னு எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. விஜயே பேசலை, தலையே பேசலைன்னா அப்புறம் வால் பேசுமா? பேசாது. சரி, அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் பேசுவதை விஜயோ தாவேக்காவோ விரும்புமா? விரும்பாது. அதனால் சபாநாயகர் அனுமதிக்கலை. மற்றவங்க பேசுகிறத, பாமக பேசுகிறதையோ கம்யூனிஸ்ட்டு பேசுகிறதையோ இதை வந்து அனுமதிக்கலை. அவங்களாம் ஆரம்பிக்கிறாங்க ஒன்றிய அரசு இதெல்லாம். அதுக்கு என்ன நோக்கம் தான்? இப்போ நம்ம வந்து பாஜகவை எதிர்க்க வேண்டாம், சரி, அது ஒரு நிலைப்பாடுன்னே வச்சுக்கலாம். மற்றவங்க பேசுகிறத அனுமதிக்கிறதுல என்ன சிக்கல் வந்து தாவேக்காவுக்கு வந்துட போகுது? மற்றவங்க மூலமாக நீங்கள் அவை குறிப்பில் பிஜேபி ஆளுநரையும் திட்டிட்டீங்கன்னு ஏறிடுமே. அப்போ நீங்கள் விஜய் ஆட்சி நடக்கும்போது ஆளுநருக்கு ஒரு அபகீர்த்தி அப்படின்னா அவங்க பொறுத்துக்க முடியாத அந்த அளவு பயங்க. நீங்கள் நினச்சிருக்கிற மாதிரி அது ஒன்றும் சாதாரண பயம் இல்லை, அது ஒரு ஸ்பெஷல் பயம். அந்த பயம் இருக்கிறதுனால தான் அவங்க ஆளுநரை பற்றியோ ஒன்றிய அரசு மோடி அமித்ஷா இவங்களை பற்றியோ பேசக்கூடாது. அப்போ சபாநாயகர் அதில் கவனமாக இருக்கிறார். தீர்மானத்தை ஆதரிச்சு மட்டும் பேசுங்க, அதில் வந்து லெஃப்டோ ரைட்டோ வந்து டீவியேஷன் டைவர்ஷன் இருக்கக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. ஆமாம், இதை வந்து தெளிவாக திரும்ப வந்து அவர் சொல்கிறாரு. இவர் விஸ்வநாதன் இருக்கார், உயர் கல்வித்துறை அமைச்சர், அவர் பக்கமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. நிறைய ப்ராக்டிஸ். ஆமாம், அவர் இதை ஆரம்பித்த போது அனுமதிக்கலை. அப்போ அனுமதிக்கலைன்னா அவரும் அதை முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் என்ன? முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்து, தமிழுக்கு ஒரு வாழ்த்து. முதல்ல வந்து தலைமகனுக்கு வாழ்த்து, ரெண்டாவது தான் தலைமகனை பெற்றெடுத்த தமிழ்தாய்க்கு வாழ்த்து. இப்படி அவங்க முடிச்சிடுறாங்க. மற்ற திமுகவோ மற்ற கட்சிகள்லாம் இதை பேசியிருக்கணும், இதை ஒரு இஷ்யூ ஆக்கியிருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இதை வைத்துக்கொண்டு இவர்கள் தீர்மானம் நிறைவேறுவதை தடுத்து விட்டார்கள். தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறதுக்கு பதிலாக வேறு பிரச்சனையை பேசுகிறார்கள் அப்படின்னு டைவர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க பேசலை. அப்படி பேச முயன்ற உறுப்பினர்களையும் சபாநாயகர் அடக்கிட்டார். அதனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்திருக்கின்ற இந்த தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்ற நாடகம் அரசியல் ரீதியாக எந்த பலனும் இல்லை, அந்த தீர்மானத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை. நாளைக்கு பத்திரிகைகளில் இது ஒரு செய்தியாக, தலைப்பு செய்தியாக வரலாம். விஜய் வந்து இப்படி கொண்டு வந்துட்டார். அப்போ விஜய் ரசிகர்கள்ட்ட இது எப்படி ரீல்ஸாக கொண்டு போகப்படும்னா, இவ்வளவு நாள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படலை. இப்போ முதல்ல வரலாற்றில் இவர் தான் வந்து அதை பாடுவதற்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த தில்லு ஸ்டாலினுக்கு இருந்துச்சா, கலைஞருக்கு இருந்துச்சா, அண்ணாவுக்கு இருந்துச்சா, ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. எப்படி தமிழகத்தின் முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனா அப்படின்ற சாதனை நிகழ்த்தினார்களோ, எப்படி தமிழ்நாட்டின் 24 பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற்றார்கள் என்ற ஒரு பொய் செய்தியை உண்மை என்று சொல்லி அவர்கள் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல் இதையும் அவர்கள் நம்புவார்கள். விஜய் வந்து கெத்து தான், அவர் சாதிச்சிட்டாரு, யாருமே செய்ய முடியாத சாதனையை செய்து வரலாற்றில் இடம்பெற்று விட்டார், தமிழ்தாய் வாழ்த்தை வந்து முதல்ல பாடணும்னு சொல்லி மிரள வைத்து விட்டார் அப்படின்னு அவங்க பேசிக்குவாங்க. இதுதான் நடக்க போகுது. இல்லை, இப்போ ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னால் 2 நாளைக்கு முன்னால் வந்து டீலிமிட்டேஷனுக்கு வந்து அனைத்து தமிழ்நாட்டு எம்பிக்களையும் அழைச்சிருந்தாங்க. அதில் ஒரு அரசியல் செய்ய பார்த்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து திமுக வச்சது. இன்றைக்கி இந்த தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம், இந்த ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க தாவேக்காவினுடைய இந்த நடவடிக்கைகளை? இப்போ டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் கூட டீலிமிட்டேஷனே கூடாது அப்படின்னு தான் அவங்க பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது நடத்தினது ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமான தொகுதி மறுவரையறைன்னு தான் அவங்க பேசினது. இப்போ இவர்கள் வந்து டீலிமிட்டேஷன் வேண்டாம் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. இப்போ இதற்கு என்ன பொருள், இது இதனால் என்ன பலன்? இப்போ இதுலேயும் விஜய் வந்து ஒன்றிய அரசு பிஜேபியினுடைய இந்துத்துவா சதி திட்டம் இதையெல்லாம் கண்டித்து பேசினாரா? கண்டித்து பேசலை. மற்றவர்கள் 1-2 பேசியிருக்கலாம். ஆனால் இது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும்
திமுகவை ஒரு இதுக்கு வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து அவங்க தள்ளி வந்து காட்டணும், அவங்க பிஜேபியோட உடன்பட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது காட்டணும், அல்லது அப்படி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு இதை ஒரு நாடகமாக நடத்துகிறாங்க. இதை விட முக்கியமானது, காவிரி பிரச்சனையில் காங்கிரஸ் பேருக்கு ஏற்பட்ட டேமேஜ் இருக்கு இல்லையா, சிவகுமார் அங்கே அமைச்சராக இருக்கிறார், முதலமைச்சராக, அதிலிருந்து திசை திருப்புகின்ற உத்தியாக இதை அவர்கள் செய்கிறார்கள். அப்படின்னா நீங்கள் சொல்கிறது காங்கிரஸினுடைய திட்டம் தானே இது? ஆமாம், இது காங்கிரஸுடைய திட்டம் தான். அதற்கு வந்து விஜய் உடன்பட்டு போகிறார். விஜய் ஏன் உடன்பட்டு போகிறார் அப்படின்னு சொன்னால், அவருக்கும் இந்த காவிரி பிரச்சனை பெருசாகாமல் இருக்கணுன்றதில் அவருக்கும் ஒரு உடன்பாடு இருக்குது. அது பிரச்சனையானால் அது நம்ம அரசுக்கு எதிரான போராட்டமாக வெடிக்கும். ஏன்னா இப்போ கபினியிலேருந்து வர்ற தண்ணி குறைஞ்சி போய் திரும்ப மேட்டூர் டேமில் தண்ணி வந்து வரலை, அல்லது மிக குறைவான தண்ணி தான் வருது. அப்போ அவருக்கும் அந்த ஒத்த நோக்கம் இருக்குது, காவிரி பெரிய பிரச்சனை ஆக்கக்கூடாது. இப்போ காவிரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாத விஜய், கூட்டம் மறுக்கின்ற விஜய், ஏன் கூட்டலைன்னு சொல்வதற்கு காரணங்களை தெரிவிக்காத விஜய், இதற்கு வந்து கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? அடுத்தது எம்பியே இவருக்கு கிடையாது. எம்பியே இல்லாதவர் அனைத்து கட்சி எம்பிக்களை முதல்ல கூட்ட முடியுமா? உங்கள் கட்சிக்குன்னு ஒரு எம்பி இருந்தால் தான் அதை வந்து அந்த பாராளுமன்றத்தில் பேச முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததே நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்திக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க. காரணம் என்னென்னா, அங்கே போய் நீங்கள் பிஜேபிக்கு எதிராக நம்ம உறுப்பினர் ஏதாவது வாக்களிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை வந்துடுமோ, அது வந்தால் நம்ம பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லி தான் எஸ்கேப் ஆகிட்டீங்க. இப்படி எஸ்கேப் ஆகிறவங்கெல்லாம் இதை பற்றி பேசலாமா? இப்போ காங்கிரஸினுடைய நோக்கம் வந்து காவிரி, சிவகுமார் இதை டைவர்ட் பண்ணுறது. அடுத்தது இதற்கு முன்னாடி ஏப்ரலில் இது வரும்போது அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ 50% பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் எல்லாரும் பேசுகிறாங்க. பேசுகிறதுக்கே வாய்ப்பு கிடைக்காது, 850 பேர் வந்துட்டால் யாருக்கு எங்கே பேச வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆனால் அன்னைக்கு வந்து வேணுகோபால் இருக்கல, காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர், அவர் 50% கூட்டணும்னு பேசினார். பேசணுன்னு அமித்ஷா அப்படியே அது நல்லா இருக்க, கொஞ்சம் ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, நான் போய் கரெக்ஷன் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருக்கே தோணாத யோசனை. ஆமாம், அவர் சொல்கிறாரு. அப்போ அன்னைக்கு வந்து எல்லாம் சேர்ந்து அதை முறியடித்தார்கள் அந்த தீர்மானத்தை. அப்போ காங்கிரஸ் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், இந்த டீலிமிட்டேஷனை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னா இந்தியா கூட்டணி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். கூட்டி அவங்க கருத்துக்களை எல்லாம் வந்து கேட்டிருக்கணும், பேசியிருக்கணும். அதில் முக்கியமாக இந்த தென் மாநிலங்கள் தங்களுடைய சதவீதத்தை இழந்துடக்கூடாது. பாராளுமன்றத்தில் தமிழகத்துக்கு 7.18% இடம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கு அதை இழந்து விடக்கூடாது அப்படின்ற முறையில் நீங்கள் பேசியிருக்கணும். அப்போ இந்தியா கூட்டணி கூட்டத்தை கூட்டாமல் இங்கே பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக, சிதம்பரம் மூலமாக இங்கே கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ காவிரியிலேருந்து டைவர்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய நோக்கம், வேறு எந்த நோக்கமும் இல்லை. அடுத்து இதில் டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஜேபி எந்த மசோதாவும் கொண்டு வரலைன்னு வச்சுங்க, தொகுதி மறுவரையறையை பற்றி எந்த மசோதாவும் கொண்டு வரலை. இப்போ அவங்க கொண்டு வர்றதற்கு காரணம் என்னென்னா, மகளிர் இடஒதுக்கீடு அதோடு சேர்ந்துருக்கு. அதுக்காக கொண்டு வரலாம். இப்போ கொண்டு வரலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போவும் பிரச்சனை தான். என்ன பிரச்சனைனா, இந்த 71 சென்சஸ் படி இந்த தொகுதி மறுவரையறை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு 2001 திருத்தம் பண்ணாங்க இல்லையா, அது வந்து இப்போ 2026 வரைக்கும் தான் செல்லுபடியாகும். இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க எதுவும் அமெண்ட்மெண்ட்டோ ஏதோ பில்லோ கொண்டு வரலை அப்படின்னு சொன்னால், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக சட்டப்படி என்ன ஆகுன்னா, நீங்கள் தொகுதி மறுவரை கமிஷனை அமைக்கணும். அந்த கமிஷனை அமைச்சிட்டிங்கன்னா, அந்த கமிஷன் லேட்டஸ்ட்டாக என்ன சென்சஸ் எடுக்கப்பட்டதோ அதை வைத்துக்கொண்டு தொகுதி மறுவரையை முடிவு செய்யணும். அப்போ 27 சென்சஸ் வந்து முடியலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு கால் 27 சென்சஸ் வந்து முடியலை, அதனால் அது அடுத்த வருஷம் போயிடுது, 27க்கு போயிடுது, அதனால் நாங்கள் வந்து 2011 சென்சஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்படி முடிவு பண்ணணும், இதெல்லாம் சட்டப்படி. அப்படி முடிவு பண்ணாங்கன்னா அப்போ தென் மாநிலங்களுக்கு ஆபத்து. அப்போ பிஜேபி இதை வந்து கொண்டு வராமல் விட்டாலும் அந்த ஆபத்து இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் இவர்கள் பேசவில்லை. அப்போ இதெல்லாம் பேசணுன்னா, அப்போ இதைத்தான் வந்து ஸ்டாலின் வந்து நியாயமான தொகுதி மறுவரையறைன்னு சொல்லி ஒரு 5 மாநில முதல்வர்களையெல்லாம் கூட்டி வந்து பேசினார். இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இவர்கள் அதையெல்லாம் வந்து பேசாமல் மொட்டையாக இது வந்து திமுக பிஜேபி ஒரு கள்ள கூட்டணி என்ற நோக்கத்திற்காக மட்டும்தான் இது நடத்தப்பட்டதை தவிர,
முதன்மையாக இவர்களுக்கு தொகுதி மறுவரையை பற்றி எந்த அக்கறையோ எதுவுமோ இவர்களுக்கு வந்து இல்லை. அதனால் இது வந்து காங்கிரஸினுடைய நாடகம். அந்த நாடகத்திற்கு தாவேகாவும் உடன்பட்டு போயிருக்கிறது. 2 பேருக்கும் வந்து காவிரி பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றதான் அவருடைய நோக்கம். பொதுவாக வந்து இந்த கூட்டங்களை நடத்துகிறவங்க இந்த மாதிரியான ஒருங்கிணைப்பு, மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றது, அப்படி நடத்துகிறவங்க அந்த கட்சியை வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க. இது கூட்டம் முடிஞ்ச பிறகு எடுத்த தீர்மானங்களுடைய அடிப்படையில் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவேகா கூட்டுது இந்த கூட்டத்தை. தாவேகாவினுடைய குரல் வெளியே வரலையே. எதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது, என்ன முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அவங்க சொல்லலை. இல்லை, இப்போ பொதுவாக நாங்கள் தொகுதி மறுவரை தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்பட விட மாட்டோன்னு சொல்கிறாங்க. போன வாட்டி முதலமைச்சராக இருந்தபோது ஸ்டாலின் கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்தில் ராஜ்மோகன்லாம் கலந்துக்கிட்டு அதெல்லாம் ஆதரித்து தான் பேசினார். இப்போவும் அந்த மாதிரி பொதுவாக பேசுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. இதில் நீங்கள் ஒன்றிய அரசு பிஜேபி இவர்களுடைய இந்துத்துவ ஆதிக்கம் தானே இதில் மெயின். இப்போ பிஜேபியோடைய நோக்கம் என்ன? வட மாநிலங்கள் இந்தி பேசுகின்ற மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து அதிகமாக கொண்டு வந்து விட்டால் நமக்கு வட இந்தியாவை வச்சுக்கிட்டே நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம். ஆமாம், அரசமைச்சிக்கலாம், பிரதமரை தெரிவு செஞ்சுக்கலாம். அப்புறம் தென் மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. தென் மாநிலங்களுக்கோ வடகிழக்கு ஏற்கனவே ரெப்ரசன்டேஷன் குறைவு. அப்போ இதை வந்து செய்யலாம். அடுத்தது தொகுதி மறுவரையே என்பது அவங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவுக்கு உட்பட்டு செய்யலாம். இப்போ முஸ்லீம்கள் குவிந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அதை வேறு தொகுதிகளில் சேர்த்து அவர்களை சிறுபான்மை எண்ணிக்கையாக மாற்றிடுறது. இப்போ ஒரு தொகுதியில் கணிசமாக இருக்கிறாங்க, அதை 4ஆக பிரித்து 4 திசையில் சேர்த்து விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ இந்த எல்லா டேட்டாவும் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ சென்சஸ் டேட்டா அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த டேட்டா அவங்கள்ட்ட இருக்குது. அப்புறம் எஸ்ஐஆர் மூலமாகவே இதை ஓரளவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ தேர்தல் கமிஷன் அவங்க கையில் இருக்குது. அப்போ டீலிமிட்டேஷன்னையும் கொண்டு வரும்போது அவங்க ஆணையமும் அவங்களுடைய பிஜேபி தான் அமைக்க போகுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சிடலாம்ல. இஸ்லாமியர்கள் ஒரு பகுதியில் அதிகமாக இருக்காங்கன்னா 2 தொகுதியிலேயே அதை பிரித்து விட்றது 2-3 தொகுதியாக பிரித்து விட்றது. இப்போ இது எல்லாம் அவங்க இந்த அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரி அதை செய்யலாம். அப்படி செய்து விடும்போது அது அவர்களுக்கு இந்துத்துவ அந்த ஃபாசிசத்தை நேரடியாக இந்த நிறுவனங்களின் மூலமாக, இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக கொண்டு வருவது சுலபமாக இருக்கும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ பிஜேபி தயக்கப்படுகின்ற இந்த விஷயத்தில் ஒரு தயங்குகிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சிஜேபின்னு ஒன்று வந்துருச்சு. வந்து போராட்டம் செய்து உங்களுடைய கல்வித்துறை அமைச்சரை ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க. உங்களையே வந்து அசைச்சு பார்த்துட்டாங்க. அடுத்தது பிரசாந்த் கிஷோர் வந்து பாட்னாவினுடைய ஒரு தொகுதியில் அவர் ஜெயிச்சிட்டார். அது யாருடைய தொகுதி? பிஜேபியினுடைய தேசிய தலைவர் நிதின் நவீன் அவருடைய தொகுதி. அப்போ தேசிய தலைவருடைய தொகுதியே வந்து பிரசாந்த் கிஷோருடைய கட்சி வந்து தோற்கடிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் இது பிஜேபிக்கு இதுதான் கவலைக்குரியது. இப்போ நாளைக்கு ஒரு கால் நம்ம வந்து தொகுதி எண்ணிக்கை அதிகமாக மாற்றினா கூட இந்த வேவ் இப்படி ஏதாவது மாறி வந்துருச்சுன்னா இது நமக்கு ஆப்படிக்கும்ல. எந்த ஹிந்தி பெல்ட்டை வைத்துக்கொண்டு நம்ம வந்து வாழலாம்? இப்போ ஹிந்தி பெல்ட்டுன்னு அவங்க செய்யக்கூடிய அரசியல் என்ன? முஸ்லீம்கள் எதிரி, சிறுபான்மைகள் எதிரி, அப்புறம் தேசபக்தி, அப்புறம் பாரத மாதா, ராமருக்கு கோயில், சீதைக்கு கோயில், அனுமனுக்கு கோயில், கும்பமேளா, காசி, வாரணாசி, ஹரித்வார், அமர்நாத், இதை இன்னொரு பக்கம் வந்து அம்பானி அதானி, இதெல்லாம் வச்சு ஒரு அவியல். ஆமாம், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அம்பானி அதானிக்கு நாட்டை விற்றுட்டாங்க. ஏற்கனவே விற்றுட்டாங்க, கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதையும் விற்றுருவாங்க. இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. அப்போ இந்த அஜெண்டாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இந்த புதிய சக்திகள் வந்துருமா? இதுக்கும் பிஜேபி கவலைப்படுகிறது. இதையும் கணக்கில் கொண்டு அவர்கள் யோசிப்பார்கள். நம்ம சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதற்காக கூட அவர்கள் ஏதாவது ஒரு எதிர்க்கட்சிகளோட ஒரு உடன்பாடு வைத்து கொண்டு தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வரலாமா அப்படின்னு அவர்கள் கூட யோசிப்பதற்கு 1% வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நான் சொல்ல வர்றது ஒரு தயக்கம்தான். இதையும் மீறி நம்ம அடித்து ஜெயிச்சிடலாம், சிஜேபியையும் பார்த்துடலாம், பிரசாந்த் கிஷோரையும் பார்த்துடலான்னு கூட அவங்க வந்து நினைக்கலாம். அப்புறம் அகிலேஷ் யாதவ் இருக்கிறாரு, அவங்க வந்து நினைக்கலாம். ஆனால் நான் சொல்ல வர்ற பாயிண்ட் வந்து அவங்களும் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அபாயம் சும்மா விட்டாலே அது நமக்கு பிரச்சனை. எந்த டீலிமிட்டேஷன் பில்லும் கொண்டு வரலைன்னாலே அது நமக்கு வந்து பிரச்சனை. அதனால் நம்ம வந்து ஒரு தொலைநோக்கோட
இந்த தொகுதி வரையறை என்பது வெறும் இந்த தொகுதிகளை பிரிக்கிற மக்கள் தொகை எண்ணிக்கை உருவாக்குற பிரச்சனை அல்ல. இது இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குற ஒரு அஜெண்டா. அதை வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக எதிர்க்கணும், அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும், அரசியல் ரீதியாக கொண்டு போகணும், விவரங்கள் ரீதியாக கொண்டு போகணும், சட்ட ரீதியாக கொண்டு போகணும். இப்படி கொண்டு போனால்தான் அதை வந்து அந்த அபாயத்திலிருந்து நாட்டை தென்னிந்தியாவை மட்டுமல்ல இந்தியாவே காப்பாற்ற முடியும். நிச்சயம். ஆமாம், அப்படி இந்த கூட்டத்தை தாவேகா நடத்தவில்லை. அதிலிருந்து திசை திருப்புகின்ற விதத்தில் தான் அவங்க நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். வரக்கூடிய நாட்களில் சட்டமன்றத்திலையும் என்ன நடக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.